ஒருபோது நம்மை வெட்கப்படுத்தாதுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரை நாம் ஆராதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்களாக. ஹல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று திருத்துவ தேவனே என்று பாடினோமே. அந்த பரிசுத்த ஆவியும் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்றால் அந்த ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையாகவே நம்ம பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நம்மோடு கூட வரும் பொழுது எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு பின்பாக போய்விடுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் அந்த ஆவியானவரை சார்ந்து அவருக்கோடு நம்ம முகமுகமாக அவரோடு தரிசித்து அவருடைய பாதத்தில் இருந்து பரிசுத்த ஆவியில நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்து அந்த ஆவியானவரோடு சேரும் பொழுது நமக்கு எதிராக வருகிற எல்லா சூழ்ச்சியிலும் பிரச்சனைகளும் நமக்கு ஒரு பெரிதாக நமக்கு இருக்காதுங்க. ஹல்லேலூயா.